No one knows the Father except the Son, and those whom the Son chooses to reveal him. மத்தேயு 11:27. மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, knowing the Father is not opening a book or reading, but opening the heart and loving. இறை தந்தையை அறிந்திருப்பது என்பது ஒரு புத்தகத்தை திறப்பது போலவோ படிப்பது போலவோ அல்ல, மாறாக இதயத்தை திறப்பது. இதயத்தை திறந்து ஆண்டவரை நம் உள்ளத்தில் தக்க வைத்துக் கொள்வது தந்தைக்கு நாம் காட்டுகின்ற அன்பு. ஆகவேதான் மத்தேயு 11:25 I thank you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and the intelligent and have revealed them to infants. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். யாரெல்லாம் குழந்தை உள்ளத்தை போன்று கபடற்ற உள்ளத்தை கொண்டிருப்பவர்கள், மனத்தின் கண் மாசிலன் ஆக இருப்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் ஆசீர் எப்பொழுதும் உண்டு. Clement of Alexandria என்ற புனிதருடைய வார்த்தைகள், It is when our soul, attentive and humble, turns on itself while pondering over its condition, it is then it finds God. என் உள்ளம் உம்மில் தாழ்ச்சியோடும் ஒரு நிலைப்படுத்தி நிலை நிறுத்தும் போது மட்டும் உம்மில் ஆறுதல் அடைய முடியும். என் உள்ளம் உம்மில் தாழ்ச்சியோடும் ஒரு நிலைப்படுத்தி நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் உம்மில் ஆறுதல் அடைய முடியும். வார பத்திரிகைகளை பாத்ரூமில் படிப்பவன் நான். அப்படி படிக்கும் பொழுது இன்று மாலை ஒரு சிறு கதை படித்தேன். அந்த கதையில செருப்பு தைக்கின்ற தொழிலாளி இருக்கின்ற இடத்திலே ஒருவர் வந்து செருப்பு தைக்கிறார். அருகில் இருப்பவர் பார்க்கிறார், என்னப்பா நீ அடிக்கடி காணா போயிடுற, எப்பயோ ஒரு தடவை வர செருப்பு தைக்கிற, பிறகு ரொம்ப நாள் கழிச்சு வர. அப்படி இல்லை, நான் பல ஊர்களுக்கு போகுகிறவன், ஆக அந்தந்த ஊர்களில் போய் என் வேலையை செய்வேன். இதோ இன்று நான் சம்பாதித்த சம்பாத்தியத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ வைத்துக்கொள், நான் பரவாயில்லை என்று சொல்லி சற்று தூரம் போய் அவர் நிறுத்தி வைத்திருந்த காரில் ஏறி செல்வார். அப்பொழுது சொல்லுவார், இப்பொழுது அவர் பெரிய ஒரு ஷூ கம்பெனியினுடைய மேலாளர், ஒரு ஷூ கம்பெனியை நடத்துபவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், மாதத்துக்கு ஒரு முறை நான் எங்கு என்னுடைய தொழிலை தொடங்கினேனோ அங்கு போய் இதுபோன்று அமர்ந்து செய்வது எனக்கு மன திருப்தியை தருகிறது. ஆகவே மாதம் ஒரு முறை என்னுடைய பணக்கார தன்மையிலிருந்து விலகி சென்று எந்த இடத்திலிருந்து நான் புறப்பட்டேனோ அந்த இடத்திலே சென்று இந்த பணியை செய்கிறேன் என்று கூறுகிறார். தாழ்ச்சியோடு ஒருநிலைப்படுத்தி நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் உம்மில் ஆறுதல் அடைய முடியும். அகங்காரி மத்தியில் அல்ல, ஆணவம், அகந்தை, செருக்கு, ஈகோ இருப்பவர்கள் மத்தியில் அல்ல. மாறாக யார் ஒருவர் தங்களையே தாழ்த்தி கொள்கிறார்களோ அல்லது பழையதை மறக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், ஆண்டவருடைய அருளை அடைபவர்கள். உய்த்து உணர்வென்னும் ஒளிக்குள் விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன். மெத்தனவே நின்றான், இருந்தான், கிடந்தான், என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகுந்து. நம்மில் அநேகர் காலையில வீட்டில் சாமி கும்பிடுவோம். எப்படி கும்பிடுறோம்? வீட்டையெல்லாம் சுத்தமாக பெருக்கி
சாமி மாடத்தெல்லாம் சுத்தமாக தொடச்சி மெழுகுதிரி ஏற்றி சாம்பிராணி வெள்ளைகளை ஏற்றி வைத்து ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி செபிக்கிறோம். ஏன் விளக்கு ஏற்றுகிறோம், மெழுகுதிரி ஏற்றுகிறோம்? இருக்கக்கூடிய இருள் விலகி அருள் ஒளி என்னுடைய இல்லத்துக்கும் தேவை, உள்ளத்துக்கும் தேவை. உய்த்து உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி, உணர்வதை உய்த்து உணர, ஏதோ கடமைக்காக அல்ல. ஆகவேதான் திருவழிபாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விதிமுறைகள், எத்தனை ஆயிரம் மின்சார விளக்குகள் இருந்தாலும் 2 மெழுகுதிரிகள் எரிய வேண்டும். இப்ப திடீர்னு மின்சார சப்ளை நின்று விட்டது என்றால் இதெல்லாம் நின்றுடும். ஆனால் இந்த மெழுகுதிரிகள் எரிந்து கொண்டிருக்கும். உய்த்து எது சிறந்தது என்பது அந்த உணர்வுடன் ஒளிகொள் விளக்கு ஏற்றி, சில பேர் விளக்கு ஏற்றினா அந்த சிம்னியை சுற்றி இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெழுகுதிரி எல்லாம் அந்த கண்ணாடி மேலே இருக்குது. அதெல்லாம் சுத்தம் செய்து வைக்கும் பொழுதுதான் அந்த ஒளி பிரகாசிக்கும், ஒளியை பிரதிபலிக்கும். ஆக அந்த விளக்கு ஏற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன், அன்பெனும் வலையில் அகப்படும் அரசே. இறைவன் அன்பு வலைக்குள் கட்டுப்படுகிறார். ஆகவே என் அன்பினால் அவரை வலைப்படுத்துகிறேன். மெத்தனவே நின்றான், இருந்தான், கிடந்தான், என் நெஞ்சத்து பொன்றாமை தேவன் புகழ். அவன் என்னோடு இருந்து என்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தில் புகுந்து என்னை வழிநடத்துகின்ற தேவன். இதுதான் இந்த செய்தியினுடைய அர்த்தம். ஜேம்ஸ் ரஸ்ஸல் லோவெல் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், behind the dim unknown stands God within the shadow keeping watch above his own. யாரென தெளிவில்லா நிலையிலும் கடவுள் நிழலாக இருந்து என்னை காக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே மேகத்தூண் வழியாக இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியவர் கடவுள். மேகத்தூண் பகலிலே அவர்களுக்கு நிழலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்தது என்று அந்த பயண நூலில் படிக்கின்றோம். எக்ஸோடஸ். இறைவன் இப்படி நம்மை வழிநடத்துகிறார், நம்மோடு இருந்து செயல்படுத்தி கொண்டுகிறார். நிழலாக இருந்து, தெளிவில்லை, யார் என்னை வழிநடத்துகிறார் தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆகவேதான் உங்களுடைய சுமைகளை எல்லாம் என்னிடம் கொண்டு வந்து அவைகளை இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு சுவை தருவேன். சுவை என் மீது, சுவை உன் மீது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுமைகளை தனக்குள் தாங்கிக் கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். நேற்று மாலை திருப்பலி கெபியில் நடந்த பொழுது 2-3 உதாரணங்களை கூறினேன். ஒன்று, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுது பாருங்கள், யார் இந்த புத்தக மூட்டையை சுமந்து செல்வது? பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள். புத்தக மூட்டையும் அவர்களுக்குரிய சாப்பாடு, அவர்களுக்குரிய வாட்டர் கேன், இவைகளை எல்லாம் இன்னொரு பையில் போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு செல்பவர்கள் பெற்றோர். பிள்ளைகள் ஜாலியா போகும், கை வீசி கொண்டு போகும், போறவங்கெல்லாம் டாட்டா காட்டிக்கிட்டு போகும் சின்ன பிள்ளைகள். ஆனால் தாங்குபவர்கள் எல்லா சுமையும் அவர்களுக்கு பணம் கட்டுவதிலிருந்து, அவர்களை பராமரிப்பதிலிருந்து, அவர்களுக்கு ஆடை அணிவிப்பதிலிருந்து, அவர்களை பத்திரமாக ஏற்றி அனுப்புவதிலிருந்து, ஒன்று தாங்களோ அல்லது வேறு வாகனங்களிலோ அனுப்பும் பொழுது அக்கறையோடு செய்கிறார்களே, அந்த சுமை பெற்றோர் மீது. பிள்ளைகளுக்கு அந்த சுமை இல்லை. அப்படி இறைவன் நம்முடைய சுமைகளை ஏற்றிச் செல்கிறார் என்ற ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து மிக சிறந்த கருத்து, அது எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்தது. நிறைய பேர் அதை கேட்டு எனக்கு தொலைபேசியில் கூட மகிழ்ச்சியும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்தார்கள். அது என்ன? மறுபடியும் உங்களுக்கும் தெரியும், நேற்று மாலையில் திருப்பலியில் சொன்னதுதான். ஒரு கிராமவாசி ஒரு மூட்டையை தலையில எடுத்துக்கிட்டு போறான், ட்ரெயின்ல ஏறுறான், ஒரே கூட்டம். ஆகவே ஒதுங்கி நின்று யாரும் இல்லாத இடத்தில் போய் நிற்கலாம் என்று நிற்கும் பொழுது அந்த மூட்டையை எங்கே இறக்கி வைப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதை லக்கேஜ் கேரியரில் வைக்கணும் அல்லது பெஞ்சு கடியில் வைக்கணும், அது கூட தெரியல அவனுக்கு. அவனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நிலவரம்,
இந்த உரியெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்களே, அந்த மாதிரி அவன் பார்த்தான். அங்கே ஒரு செயின் ஒன்று இருந்தது, அந்த செயினில் கட்டி தொங்க விட்டுட்டான். அது ரயிலை நிறுத்துகின்ற அபாய சங்கிலின்னு அவனுக்கு தெரியல. மூட்டையை கட்டி தொங்க விட்டோன்னே செயின் கீழே இறங்கினோன்னு ரயில் நின்று போச்சு. அதிகாரிகள்லாம் வந்தாங்க. யாரா ரயில் நிறுத்தினது என்னான்னு பார்த்தா நம்மால் பேந்த விழிக்கிறான். என்னடா சுற்றி அதிகாரிகள் வராங்க. என்னையா இப்படி செஞ்ச, என்னங்க அந்த செயினில் ஏயா மூட்டையை கட்டி தொங்க விட்ட? ஐயா எனக்கு தெரியாது, இந்த மூட்டையை இங்கே கட்டினா ஏதாவது பாதகம் விளையுன்னு எனக்கு தெரியாது. தெரியாது என்பதினால் தவறு சரியாகாது. இந்த தவற்றுக்கு நீ தண்டனை அபராதம் கட்டித்தான் ஆக வேண்டும். அதை எடுத்து வேறு இடத்தில் வை என்று சொல்லி அவனுக்கு அறிவுறுத்தியதோடு அபராதமும் வாங்கி சென்றார்கள். சுமையை எங்கே இறக்குவது, எங்கே வைப்பது என்று தெரியாமல் இந்த உலகம் புகை, மது, மாது இன்னும் பல வகையான கேளிக்கை கொண்டாட்டங்களிலே தங்களுடைய பல வகையான மனவேதனைகளை மறக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது முடிவாகுமா? இல்லை. புனித அகுஸ்தினாரின் வார்த்தைகள், இறைவா உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. Until my soul rests in you, I cannot find rest என்பதுதான் அவருடைய வார்த்தைகள். இந்த பின்னணியில் செபிப்போம். Lord Jesus, give me the childlike simplicity and purity of faith to gaze upon your face with joy and confidence in your all-merciful love. Remove every doubt, fear and proud thought which would hinder me from receiving your word with trust and humble submission. ஆண்டவராகிய இயேசுவே, குழந்தை போல எளிமையும் தூய்மையான விசுவாசத்தையும் உம் கருணையுள்ள அன்பின் மீது வெகு ஆனந்தத்தோடு நம்பிக்கையும் கொண்டு உம் திருமுகத்தையே உற்று நோக்குவேனாக. என்னில் எழும் எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் மேலும் உம் திரு வார்த்தைகளை ஆழ்ந்த விசுவாசத்தோடும் பணிவார்ந்த வணக்கத்துடனும் ஏற்க தடையான யாவற்றையும் அகற்றி அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.